ஹலோ ஆல் லைவில் வந்து செம்ம சம்பவம் நடந்திருக்கு. இப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நம்ம ப்ரமோலே பார்த்துருந்தோம் இல்லையா, இவங்கெல்லாம் வந்து டாப் 6 வரக்கூடாது, வரத்துக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், யார் யாரெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. மெயின் டார்கெட்டே வந்து சாந்திரா தாங்க. எல்லாருக்குமே வந்து அடி சாந்திரா தான், பலியாடாக வந்து சாந்திரா அங்கே இருக்குது. ஸோ சாந்திராவோட கேம் என்னென்னு வெளியிருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் இந்த ரம்யா வந்தாங்க இல்லையா, ரம்யா வந்த உடனே சாந்திரா வந்து என்ன நடிப்பு அளவமாக நடிப்பு, அப்படியே ரம்யாவை கட்டி பிடிச்சி நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டாங்க பாருங்க. ரம்யா வந்து அந்தளவுக்கு கண்டுக்கல. சரி எப்போவுமே அழுதுகிட்டே இருக்காதேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வியானா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்னது இது பார்த்தியா, அவங்க எல்லாருமே வந்து சாந்திராவை சேவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க பாரு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, வெளியிருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஷோவை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. சரி, எதுக்கு வச்சு கிழிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்க. வியனா மட்டும்தான் வந்து வாய் திறந்து பேசுகிறாங்க. மீதி எல்லாருமே வந்து சரி போனால் போகுது, இனிமேல் ஒரு 2 வாரம் தானே பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க போல். ரெமேக்கு இருக்குது நிறைய சொல்கிறதுக்கு, ஆனால் சரி தேவையில்லாமல் நம்ம வாய் விட வேணான்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்க. யார் டிசர்விங் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் டாப் 2ல் இருக்காங்க. யாரெல்லாம்னா நமக்கு தெரியும், அரோரா அண்டு சாந்திரா தான். ஸோ ஃபஸ்ட்டு ரம்யா வந்து சொன்னது வந்து சாந்திரா தான். ஏன்னா நான் போகிற வரைக்கும் வந்து ஒரு 5th 6th வாரம் வரைக்கும் சாந்திரா வந்து சூப்பராக இருந்தாங்க. பிரஜின் போனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே வந்து ஒரு பெட்ஷீட்குள்ளே போயிட்டாங்க அவங்க, அப்படியே அழறது. இந்த மாதிரி என்டையர் கேமே வந்து அழுதுட்டு இருந்தா நானும் வந்து டாப் 6ல் வந்திருப்பேன் போலையேன்னு சொல்லிட்டு செம்ம கலை. அடுத்தது அரோராவை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுல வந்து தின்னு பெருத்து போய் உட்காந்துருக்கிறது அரோரா மட்டும்தான். பாட்டு பாடுறது, தின்றது நல்லா, அப்புறம் அப்படியே கார்டனில் அப்படியே மழை வந்து படுக்கிறது, இதுதான் அந்த அம்மாவுக்கு வேலை. யாராவது பக்கத்துலேருந்து அவங்கள தடவுறது. ஸோ இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு டாப் 6 வரைக்கும் வந்துட்டாங்க. டிடிஎஃப் வேறு ஜெயிச்சிட்டாங்க. அரோராவை யாரெல்லாம் சொன்னாங்கன்னா ரம்யா, அப்சரா, பிரவீன் காந்தி அண்ட் பிரவீன் ராஜ். ஸோ 4 பேர் வந்து அரோராவை சொல்லியிருக்காங்க. சாந்திராவை சொன்னது வியானா, ரம்யா, அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ். ஸோ இவங்க 3 பேரும் வந்து சாந்திராவை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அப்சரா கூட சொல்லியிருக்காங்க சாந்திராவை. எல்லாமே ஒரே ரீசன் தான். அரோரா சும்மா இருந்து தின்னு கிராண்ட் ஃபினாலைக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் இவங்க சாந்திராவும் வந்து அழுது கிராண்ட் ஃபினாலைக்கு வந்துட்டா. ஸோ எப்படியா இருந்தாலும் ட்ராமா போட்டு 2 பேரும் வந்துட்டாங்கப்பா, அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க.